இந்த புலி படத்துக்கு அப்ப வாங்கின 15 கோடியை அவர் கணக்கு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ அது வந்து அன்னைக்கு ரைடு பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு. ரைட்ல தான் தெரிஞ்சது. ஆனா அன்னைக்கு இந்த நியூஸ் வந்து பெருசா ஒன்றும் வரலையே. அதான் இன்னைக்கு அவர் தலைவர், அன்னைக்கு அவர் தலைவர் இல்லை. அன்னைக்கு மக்கள் இயக்கம் தலைவர், இன்னைக்கு தாவேகா தலைவர். அதனாலதான் இந்த அழுத்தம், பெயர் எல்லாமே. இவர் தான் வழக்கு தொடர்ந்துருக்காரு. யாரு? விஜய் தான் தொடர்ந்துருக்காரு. அவங்க தரப்புல வந்து வாதமும் செஞ்சிருக்காங்க. அப்போ இவங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். ஏன் இவங்க இவ்வளவு டிலே பண்ணி வருமான வரித்துறை வந்து ஏன் இந்த கால அவகாசம் எடுத்து 2019 தாக்கல் செய்ய வேண்டியது ஏன் 2022 ஜூன் மாசத்துல தாக்கல் செஞ்சாங்கன்ட்டு இவங்க தரப்புல வாதம் கேட்கறாங்க. அது கரெக்டான விஷயம் தானே? மேல்முறையீடு மறுபடியும் போவதற்கு உண்டான வாய்ப்பு எதுவும் இருக்கா? இல்லை, அதுக்காக தானே அவர் மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா கால அவகாசம் கொடுத்திருக்காரு. மேல்முறையீடு சென்றதுக்காக கால அவகாசம் கொடுத்திருக்காரு. விஜய் தரப்பு வழக்கறிஞர்களை பேச விடல. இல்ல, இரு தரப்புலையுமே இன்னைக்கு வாதம் நடந்தது. அப்புறம் விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் பேச விடல. இவங்க தரப்பு வாதத்தை எதிர் தரப்பினர் வந்து ஏத்துக்கல. நீதிபதியுமா ஏத்துக்கல? இல்ல, நீதிபதி வந்து எல்லாமே என்னன்னா நாட்கள் நெருங்குது தேர்தலுக்கு. எல்லா விசாரணையும் இந்த நெருங்குற நேரத்திலே வரணுமா? ஏன் 2019 22 வர வழக்கு அன்னைக்கே விசாரணை நடத்திருக்கலாமே. இது ஏன் இந்த எலெக்ஷன் டைம்ல வருது? அரசியல் பழிவாங்கல் பின்னாடி இருக்கா? இல்ல, அரசியல் பழிவாங்கல் நோக்கம் இல்லாம எதுவுமே கிடையாது. இவர் முழுக்க டார்கெட் செய்யறாங்க. அன்னைக்கு அவர் அரசியல்வாதி இல்லை, இன்னைக்கு அவர் அரசியல்வாதி. அரசியல் நோக்கத்தில் அவரை பழிவாங்க கூட செய்யலாம். நேற்று கூட வந்து ஒரு தகவல், அம்மையார் ஜெயலலிதா அம்மாவோட சொத்துக்கு வந்து பெனால்ட்டி 20 கோடி ரூபாய் பெனால்ட்டி கட்டாத பட்சத்தில் அதை ஏழையோட வந்திருக்கும். அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. வட்டியோடு சேர்த்து பெனால்ட்டிக்கு 20 கோடி ரூபாய் கட்டியிருந்தா அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அப்போ என்னன்னா அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சருக்கே இவ்வளோ வந்திருக்கு. அப்போ இவருக்கு வராமல் இருக்குமா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு ராஜேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போது விஜய் சாரனுடைய அந்த வழக்கு, இப்போது அவருடைய சம்பளத்திலேருந்து 15 கோடி ரூபாய் வந்து மறைச்சிருக்காரு. 2015 புலி திரைப்படத்துக்கு ஒரு சம்பளம் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த சம்பளத்திலேருந்து 15 கோடி மறைத்ததனால ஒரு 1.5 கோடி ரூபாய் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து அவருக்கு வந்து அபராதம் விதிச்சிருந்தாங்க. இப்போ அந்த அபராதத்தை எதிர்த்து மேல்முறையீடு வந்து விஜய் அவர்கள் வந்து செஞ்சுருந்தாங்க. இன்னைக்கு அந்த கேஸில் வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அபராதம் போட்டது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த புலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறப்பையோ இல்லை அதுக்கப்புறம் வந்து ரைடு இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சப்பையோ விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கல, பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ராகலை. இப்போ இந்த ஒரு விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது பின்னணியில் ஏதாவது அரசியல் பழிவாங்கல் இருக்கா? இல்லை ஒரு வழக்கறிஞர்கள் பார்வையிலேருந்து பார்க்கும்போது அபராதம் விதித்தது சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அபராதம் எதுக்காக விதிச்சாங்கன்னா இந்த வழக்கை மேல்முறையீடு சென்றதே யாருன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் சென்றாங்க. அன்னைக்கு வந்து அவருடைய 2015-16 ஆண்டுக்கான வருமான வரித்துறை கணக்கு வந்து 35 கோடியே 42 லட்சத்தி சொச்சம் அவ்வளோ வந்து கணக்கு காமிச்சிருக்கு. அதில் வந்து இந்த புலி படத்திற்காக பெற்ற 15 கோடியை வந்து அதில் மறைச்சதாக வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அப்போ அந்த ரைடு செஞ்சாங்க. அந்த ரைடில் வந்து பல ஆவணங்கள் கைப்பற்றியது. அந்த ஆவணங்கள் கைப்பற்றியதில் இந்த கணக்கு வழக்கு பார்க்கும்போது இந்த ஒரு பணம் வந்து மிஸ்ஸிங் ஆகுது. 15 கோடி அவருடைய தொகையில் வந்து கணக்கு காமிக்காமல் இருக்குது. அந்த காமிக்காமல் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வருமான வரித்துறை வந்து ஒரு அபராதத்தை விதிக்கிறதுக்காக ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதை மேல்முறையீடு செல்றதுக்காக உயர்நீதிமன்றத்தில் நாடுறாரு. அந்த உயர்நீதிமன்றத்தில் நாடும் போது அந்த வழக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காலதாமதமாக அது இன்ட்ரீம் பெயில், லைக் அந்த மாதிரி பெயில் சொல்கிற மாதிரி இன்ட்ரீம் மாதிரி ஒரு வழக்கை வந்து தள்ளி போடுறாங்க. அப்போ அந்த தள்ளி போடுற காலத்தில் என்ன இருக்குன்னா இவங்க தரப்பு விஜய் தரப்பில் என்ன வாதிடுறாங்கன்னா இது வந்து 2012-15 கிட்ட அந்த சம்திங் நடந்தது. அப்போ இதை ஏன் 2019 நீங்க இந்த ஜட்மெண்ட் கொடுக்கலாமே, அதை ஏன் 2022 நீங்க தாக்கல் செய்றீங்கன்னு கேட்குறாங்க. இந்த பெனால்ட்டி அமௌண்ட்டை 2022 ஏன் தாக்கல் செய்றீங்க, 2019 நீங்கள் தாக்கல் செஞ்சுருக்கலாமேன்ட்டு இவங்க தரப்பில் வாதம். அப்போ மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு அவர் தான் செந்தில்குமார் ராமமூர்த்தி ஜஸ்டிஸ் அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இப்போ இதில் எந்த சட்டவிரோதமும் கிடையாது, இது கணக்கில் காட்டாதனால இந்த அபராதத்தை திரு விஜய் அவர்களுக்கு பெனால்ட்டி கொடுக்குறாரு, இதை பேமெண்ட் பண்ணணும். அந்த பேமெண்ட்டுக்கும் என்ன சொல்கிறாருன்னா மேல்முறையீடு ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் அவங்க போகிறதா இருந்தாலும் கால அவகாசம் கொடுத்துருக்கு. ஓகே, இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த கணக்குலேருந்து அந்த 15 கோடி ரூபாய் மறைச்சிருந்தா மேல்முறையீடு பண்ணியிருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லைல்ல. அதே பணத்தை கட்டியிருந்தா ஆமாம் நான் மறைச்சது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டு பணம் கட்டுற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு சுச்சுவேஷனையும் பார்க்கும்போது வெவ்வேறான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஒருவேளை விஜய் அவர்களே நம்ம நேரடியாகவே மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேல்முறையீடு போட்டாரா,
இல்லை பணத்தை கட்டினா நம்ம மறைச்சது உண்மைதான் அப்படின்னு நம்மளே வெளிப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டிசிஷன் எடுத்தாரா, என்ன இது விஷயம்? இல்லை, அவர் நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி அவர் கிடையாது. அவர் வந்து வேர்ல்டு ஃபிகர். அப்போது அவர் வருமானம் எவ்வளோ வாங்குறாருன்றது வேர்ல்டு வைடுக்கு தெரிகிற அளவுக்கு கணக்கு தெரியும். அப்போ கணக்கு இல்லாமல் அவர் ஒன்றும் இது பண்ணல. அவர் மேல்முறையீடு போனதுக்கு காரணம் அவர் மேலே எந்த ஒரு பிழை இல்லாத காரணத்தினால அவர் தைரியமாக மூவ் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போது இந்த ஒரு விஷயம் அபராதம் விதிச்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் மேல்முறையீட்டுக்கான கால அவகாசமும் வந்து கொடுத்துருக்காங்க, நீதிபதி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் என்ன டிசிஷன் எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும் ஒரு வழக்கறிஞர் பார்வையிலேருந்து? இல்லை, என்ன டிசிஷன்னா அதுக்கேற்ற தாக்கல் எல்லாமே செய்யலாம். இப்போது இவர் தான் வழக்கு தொடர்ந்துருக்காரு. யார்? விஜய் தான் தொடர்ந்துருக்காரு. அவங்க தரப்பில் வந்து வாதமும் செஞ்சுருக்காங்க. அப்போ இவங்க கேட்குற கேள்வி கரெக்டு. அப்போது இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காரு. எந்த ஒரு சட்டவிரோதமும் கிடையாது. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த அபராதம் விதிச்சது செல்லும் அப்படின்னு சொல்கிற மாதிரி 1.5 crores வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இது உச்சநீதிமன்றத்தில் இவங்க தரப்பில் என்னென்ன வாதம் இருக்கோ தாக்கல் செய்வாங்க. ஏன் இவங்க இவ்வளோ டிலே பண்ணி வருமான வரித்துறை வந்து ஏன் இந்த கால அவகாசம் எடுத்து 2019 தாக்கல் செய்ய வேண்டியது ஏன் 2022 ஜூன் மாதத்தில் தாக்கல் செஞ்சாங்கன்ட்டு இவங்க தரப்பில் வாதம் கேட்குறாங்க. அது கரெக்டான விஷயம் தானே? அப்போ அவங்க நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, இது கால அவகாசம் வந்து அது வேற, வருமான வரித்துறை வந்து இந்த மாதிரி பெனால்ட்டி போட்டது கரெக்டுன்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ மேல்முறையீடு மறுபடியும் போவதற்கு உண்டான வாய்ப்பு எதுவும் இருக்கா? இல்லை, அதுக்காக தானே அவர் மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் ராமூர்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, கால அவகாசம் கொடுத்துருக்காரு. மேல்முறையீடு செல்றதுக்காக கால அவகாசம் கொடுத்துருக்காரு. விஜய் தரப்பு வழக்கறிஞர்களை பேசவே விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் செய்திகளில் கேள்விப்பட்டமே, அது உண்மையா? இல்லை, பேசலன்னு இல்லை, அவங்க தரப்பு வாதத்தை சொல்கிறாங்க. அது ரீசனபிளான வேலிடான ரீசனாக இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீதிபதிக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அது நம்ம பேசுகிறது தானே, நம்ம ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன நமக்கு கொடுக்குறோமோ அந்த மெரிட்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்து தான் நீதிபதி நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது. ஓகே, இப்போ உள்ள நடந்த ஒரு விஷயம் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க இந்த கேஸ் ரிலேட்டபிளாக தீர்ப்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர வாதம் இரு தரப்புலுமே இன்னைக்கு நடக்கல. இல்லை, இரு தரப்புலுமே இன்னைக்கு வாதம் நடந்தது. அப்புறம் ஏன் விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் பேச விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது. செய்தி வந்திருக்கு, கரெக்ட். இவங்க தரப்பு வாதத்தை அவங்க எதிர்த்தரப்பினர் வந்து ஏற்றுக்கல. ஏன்னா இவங்க சொல்கிறது வேலிட் ரீசன். ஸோ அப்போ இவங்க இன்னைக்கு லோயர் கோர்ட், இன்னைக்கு ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. லோயர் கோர்ட் கொடுத்து நம்ம ஹைகோர்ட் போவோம். ஹைகோர்ட்டில் இன்னைக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மேல்முறையீடு செஞ்சு அப்பீல் போவாங்க அவங்க. ஓகே, இப்போ விஜய் தரப்பு வழக்கறிஞர்களை எதிர் தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து ஏற்றுக்கல, நீதிபதியுமா ஏற்றுக்கல? இல்லை, நீதிபதி வந்து 2 தரப்பு வாதத்தை தான் கேட்குறாங்க. அப்போ இவங்க வந்து 15 கோடி காட்டலன்றது வருமான வரித்துறை வந்து சப்மிட் பண்ணுறாங்க, எவிடன்ஸோட சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ இதை கேஸை வந்து தொடர்றது வந்து இவர் தான், விஜய் அவர்கள் தான் தொடர்றாரு. இந்த வழக்கே அவர் தான் என்ன பண்ணுறாரு, முறையீடு கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இவர் வழக்கு தொடர்ந்து கேட்குறாரு, எனக்கு இவ்வளோ இது இருக்குது, பெனால்ட்டி இல்லைன்றது இவங்க தரப்பில் லாயர்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வருமான வரித்துறையோட வாதத்தை கேட்ட நீதிபதி வந்து எல்லாத்தையும் ரெக்கார்டிக்கல் ப்ரூஃபாக பார்த்துருக்காங்க. பார்த்தனால இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இதனுடைய அடுத்த ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார்ல, ₹1 கூட ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு. தற்பொழுது நீங்கள் கணக்குலேருந்து பணத்தை மறைச்சிருக்கீங்க, அதற்காக உங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்களே அப்போ பிளாக் மணியை வந்து பண்ண மாதிரியான ஒரு வழக்கு வந்து உங்கள் மேலே வந்து விழுந்திருக்கு. நீங்கள் எப்படி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை வந்து கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு பதிலுக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு புதிதாக ஒரு விமர்சனத்தை உண்டாக்குற மாதிரி தானே ஆகுது? இல்லை, உண்டாக்குறது ஆகுது கரெக்டு தான். அப்போ ஏன் இவர் வழக்கு தொடர்றாரு? அதுதான் நான் முதல்ல அன்னைக்கே பெனால்ட்டி கட்டிட்டு போயிருக்கலாமே. அதை நானே ஒத்துக்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, அவர் அந்த தப்பு செஞ்சிருந்தா அவர் ஏன் வழக்கு தொடரணும்? ஓகே, அவர் அந்த எந்த ஒரு தவறும் செய்யாதனால தான் என்ன பண்ணுறேன்னா, ஏன் அவருக்கு தெரியாதா? அவரோட சட்ட ஆலோசகர்கள் சொல்ல மாட்டாங்களா, நீங்கள் ஏன் உயர்நீதிமன்றத்தை போய் நாடுறீங்க? அப்போ நம்ம வேலிட் ரீசன் இல்லாமல் நம்ம பெட்டிஷன் எப்படி நம்ம போய் போட முடியும்? அப்போ உங்களுக்கு எல்லாம் ரீசனபிளாக வச்சுருந்தானே அவர் எவிடன்ஸோட தானே போய் போடுறாரு. இன்றைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஏன் அப்போவே எங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. 2019 நீங்கள் வந்து புலிப்படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியும், 2015. அது 15 19 நீங்கள் அந்த டைம்லேயே எங்களுக்கு டூரேஷனில் நீங்கள் கொடுத்துருக்கலாமே. ஏன் 22 வரைக்கும் கால அவகாசம் எடுத்துகிட்டு போகிறீங்க? அப்போ அதே நீதியரசர் தானே விசாரிக்கிறாரு. இப்போ இன்னைக்கு வந்து அந்த நீதியரசர் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பெனால்ட்டி வந்து செல்லுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க அப்பீல் போவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இவர் சொன்னது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு. அவர் அப்படி பண்ணியிருந்த ஆளாக இருந்தால் சொன்ன ஒரு ஃபைனை கட்டிட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிருக்காரு. கண்டிப்பாக பண்ண முடியாத ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால தான் வந்து மேல்முறையீடு வந்து போட்டிருக்காரு அப்படின்னு. இப்போ நான் ஃபைன் கட்டுறேன் அப்படின்னா நானே அதை ஒத்துக்கிறேன், ஆமாம் நான் தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி. அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முரண்படுறதுனால தானே நான் மேல்முறையீடே வந்து போடுறேன். இப்போ நம்ம அது மேல்முறையீடு போட்டோம் அப்படின்னா கேஸ் கொஞ்ச நாள் வந்து இழுக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி இந்த கேஸ்லேருந்து வந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணமும் இருக்குல்ல. இல்லை, எல்லாமே என்னன்னா, இவருக்கு நாட்கள் நெருங்குறது தேர்தலுக்கு, எல்லா விசாரணையும் இந்த நெருங்குற நேரத்திலே வரணுமா?
ஏன் 2019, 22 வர வழக்கு அன்றைக்கே விசாரணை நடத்தியிருக்கலாமே. இது ஏன் இந்த எலெக்ஷன் டைமில் வருது? எலெக்ஷன் நேரத்தில் இவருக்கு என்னென்னா, இவருக்கு எந்த அழுத்தம் கொடுத்தாலும் இவர் எல்லா அழுத்தத்தையும் தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஓகே, அப்போ வந்து சதியா? இல்லை சதி அப்படிங்கிறத தாண்டி நான் என்ன கோணத்தில் கேட்குறேன்னா, அரசியல் பழிவாங்கல் பின்னாடி இருக்கா? இல்லை, அரசியல் பழிவாங்கல் நோக்கம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இவர் முழுக்க டார்கெட் செய்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் கடந்து வரதுக்கான ரெடியாக இருக்கார். இன்றைக்கி நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அது அவருக்கு தெரியும். அதை பெனால்ட்டி கட்டுறதுக்கும் அவர் வில்லிங்கான்றது வந்து அவரோட சட்ட ஆலோசகரை வச்சு அவர் மேல்முறையீடு செஞ்சு உச்சநீதிமன்றத்தை நாடுவார். அங்கே நாடிட்டு இதுக்கு ரெக்கார்டிக்கல் ப்ரூஃபாக எல்லாமே சப்மிட் பண்ணுவார். சப்மிட் பண்ணால் அதில் விடுதலை கூட படலாம். அந்த பெனால்ட்டியிலிருந்து அவர் ரிலீஸ் ஆகலாம். ஓகே, நார்மலாக ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்கல்ல, ஜெயலலிதா அம்மையார் வந்து கோடிகளாக சொத்து சேர்த்தாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க மாட்டினது அப்படிங்கிறது வந்து அந்த டான்சி. அந்த மாதிரி எங்கே எவ்வளவுதான் சொத்துக்கள் கோடிகள் இருந்தாலும் ஒரு 15 கோடியில் விஜய் அவர்கள் மாட்டிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொடுக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் மாட்டுறதா இருந்தால் இந்த வழக்கை அவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஏன்னா இதில் ஒன்றுமே இல்லை. அவர் வாங்கின சம்பளத்தை கணக்கில் காட்டலன்றாங்க. அதை கணக்கில் அவர் எப்படி காமிச்சிருப்பாருன்றது அதுக்கு அவங்க தரப்பில் ப்ரூஃப் இருக்கும். ப்ரூஃப் இல்லாமல் இல்லை. ஏன்னா அவர் வாங்குறதே வந்து ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாங்கன்னா அதை எல்லாமே ரெக்கார்டிக்கல் தான் கொடுப்பாங்க. இவ்வளோ தொகை வாங்குறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் எந்தெந்த ஸ்டார் எவ்வளோ தொகை வாங்குறாங்கன்னா, அப்போ அவங்க வந்து ஈவன் தோ அஜித் சார் எடுத்துக்கோங்க, எல்லாம் எவ்ரி இயருக்கு வந்து கரெக்டாக வந்து ஐடி கட்டுறாரு. தலைவர் விஜயும் அதை தான் செய்கிறாரு. அவர் செய்யாமல் இல்லை. அன்றைக்கி அவர் அரசியல்வாதி இல்லை, இன்றைக்கி அவர் அரசியல்வாதி. அரசியல் நோக்கத்தில் அவரை பழி வாங்க கூட செய்யலாம். இது ஓகே, சட்ட ரீதியாகவும் பழி வாங்குறது அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? மேபி. ஓகே, ஏன்னா அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இல்ல அம்மையாருடைய சொத்து முடக்கு இப்போ வழக்க போட்டதே வந்து திமுக ஆர்எஸ் பாரதி அவர் தான். இந்த விஷயத்திலையும் சட்ட ரிலேட்டபிளா ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றீங்க. அப்படிங்கிற பட்சத்துல அது இந்த காலத்திலயுமே ஒர்க் அவுட் ஆகுது? எந்த காலத்திலயும் ஒர்க் அவுட் ஆகும். அப்படியா? ஆமா. ஏன்னா இப்போ நேற்று கூட வந்து ஒரு தகவல், அம்மையார் ஜெயலலிதா அம்மாவோட சொத்துக்கள் வந்து பெனால்ட்டி 20 கோடி ரூபாய் பெனால்ட்டி கட்டாத பட்சத்தில் அதை ஏலம் வந்திருக்கும். அந்த நியூஸ் பார்த்துருக்கோம். ஏலம் அப்படின்னா பாய்ஸ் கார்டன் வீடும் போகுமா? இல்லை, அவங்களுடைய ஆவணங்கள் அந்த மாதிரி பொருள் இது பண்ணியிருக்காங்க. அந்த பெனால்ட்டி கட்டி வட்டியோடு சேர்த்து பெனால்ட்டிக்கு 20 கோடி ரூபாய் கட்டியிருந்தா அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அப்போ என்னென்னா அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சருக்கே இவ்வளோ வந்திருக்கு. அப்போ இவருக்கு வராமல் இருக்குமா? வராமல் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இதை அடுத்த ஒரு கேள்வியாக கூட வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறது தான் அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துதா? இல்லை, நான் ஒரு லாயராக சொல்கிறேன். அவர் தான் வழக்கு தொடர்ந்தார். அரசியல் பழிவாங்க நோக்கமும் இருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனால் இந்த வழக்கை வந்து கேட்டது இவர் தான். சிபிஐ வழக்கு கேட்டதும் இவர் தான். யாரும் வந்து அழுத்தம் கொடுக்கறது வந்து எல்லாருக்கும் இருக்கும். இவர் பொலிட்டிக்கலில் வந்தனால அழுத்தம் இருக்கும். ஆனால் இந்த வழக்கை கேட்டது தலைவர் விஜய் தான். ஓகே, இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷனுக்குள்ளேயே இந்த கேஸை முடிக்கிற மாதிரியான இதை தான் பார்க்குறாங்களா? இல்லை, இந்த கேஸ் வந்து இவர் வருமானத்துக்கு இந்த கணக்கு காட்டாததுக்காக மட்டும்தான். அந்த இதுக்கு இவர் என்ன கணக்கு காட்டலன்றதுக்கு எவிடன்ஸ் சப்மிட் பண்ணாருன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு நமக்கு ஃபேவராக கொடுப்பாங்க. ஓகே, இப்போ மேல்முறையீடு போட்டால் ஹைகோர்ட்டில் நடக்குமா சுப்ரீம் கோர்ட்டில்? ஓகே, ஏன்னா ஹைகோர்ட் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இது வந்து சட்டவிரோதமான எந்த ஒரு செயலும் இல்லை. இவர் வருமானத்தை காட்டலை, 15 கோடியை மறைச்சிருக்காரு. அன்னைக்கு 2015-16 ஆண்டுக்கான வருமான தொகை வந்து இவர் ஐடியில் எவ்வளோ காமிச்சிருக்காருன்னா 35 கோடியே 46,916 ரூபா சம்திங். அந்த கணக்கை வந்து இவர் சப்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த 15 கோடியை வந்து அன்றைக்கி வந்து மறைச்சிருக்கிற மாதிரி அவங்க தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த தாக்கலுக்கு இவருக்கு ரீசனபிள் வேலிட் ரீசனாக எல்லாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருப்பார் என்னன்றது. ஓகே, இப்போ அந்த 15 கோடி ரூபாய் மறைச்சாரு அப்படின்னா ரைடு போய் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்லை ரைடு போய் இவங்க ஆவணத்தை கைப்பற்றிருக்காங்க. ஓகே, அந்த 2019 அந்த டைமில் வந்து மாஸ்டர் ஷூட்டிங்கில் இருந்தே பாதி இல்லை அழைச்சிட்டு போனாங்களா? அந்த ரைடை சொல்கிறேன். அந்த ரைடு தான். ஓகே, அவருடைய அலுவலகம் இல்லத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு ரைடு இது பண்ணாங்க. அந்த இது தான் அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தீர்ப்பு அந்த இது கொடுத்துருக்காங்க செல்லும் அப்படின்ட்டு. எப்படி பிரதர் 15 நடித்த ஒரு படத்துக்கு அந்த வருஷம் இறுதியில் வந்து நான் என்னோட இதுதான் விவரங்கள் இல்லை அதுதான் நான் அதை தான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த ஆண்டுக்கான இப்போ 2015 to 2016 இந்த 1 இயர் ஆண்டுக்கான எவ்வளோ வருமான தொகைன்றது நம்ம செலுத்துவோம் வருமான வரித்துறையில். அதில் அந்த கணக்கு பார்க்கும்போது அப்போ இவ்வளோ தொகை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தொகையில் வந்து இந்த புலி படத்துக்கு அப்போ வாங்கின 15 கோடியை அவர் கணக்கு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ அது வந்து அன்னைக்கு ரைடு பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு. ரைட்ல தான் தெரிஞ்சது. ஆனால் அன்னைக்கு இந்த நியூஸ் வந்து பெருசாக ஒன்றும் வரலையே. அதான் இன்னைக்கு அவர் தலைவர், அன்னைக்கு அவர் தலைவர் இல்லை. அன்னைக்கு மக்கள் இயக்கம் தலைவர், இன்னைக்கு தாவேகா தலைவர். அதனால தான் இந்த அழுத்தம் பெயர் எல்லாமே இது எல்லாமே அவருக்கு ஓட்டா மாறும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.